ஹை கைஸ், இது நெக்ஸ்ட் ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போய் வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். கண்டினியூஸாக வாங்க எல்லாமே, அப்போ தான் இது உங்களுக்கு என்னென்னே புரியும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம், அதாவது ஆஃப்டர் த பிரேக்கப் அடுத்த செகண்டே நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க யாரா இருந்தாலும் சரி, பிரதர், ஃப்ரெண்டு, சிஸ்டர், பெஸ்டி யாரா இருந்தாலுமே சரி, ஃபேமிலி, யார் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பீங்களோ அந்த லவ்டு ஒன் தவிர, பிரேக்கப் ஆச்சுன்னா நேரா போய் அவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லி அழுங்க. அந்த பெயினை வெளியே கொண்டு வாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லெட் இட் அவுட். உங்களோட உங்களோட அந்த வலிய வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். நாங்க ஒன்றும் மந்திரவாதி கிடையாது. ஜீம்பூம்பா போட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அதை வந்து நீங்க டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் போய் பாயிண்ட் அவுட், ஹிட் அவுட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இத்தனை வருஷம் லவ் பண்ணேன், என்னால முடியல, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் அதை எப்படியாவது உங்களை காப்பாத்த, அதாவது அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரக்கு எங்களால முடிஞ்சதை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணுவோம். ஸோ அதை கரெக்டா யோசிங்க. ஸோ ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நேரா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க கிட்ட போய் அதை இன்ஃபார்ம் பண்ணி அதை சொல்லி அந்த ஃபீலிங்கை வெளியே கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் திங் அதை பண்ணுங்க.